வணக்கம்மா. இப்போ நடந்து முடிஞ்ச பேட்ச் 3 எக்ஸாம் வந்து ரொம்ப நல்லா இருந்துச்சுன்னாங்க. எந்த ஒரு எரரும் இல்லைனாங்க. அதே மாதிரி தியரியுமே வந்து கொஞ்சம் யோசிச்சா எழுதுகிற மாதிரி தான் இருக்குது மேம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு வந்து டைப் ரைட்டிங் வந்து பேசேஜ் வந்து கரெக்டாக எல்எம்எஸில் கொடுத்த மாதிரி முன்னாடி கொடுத்த மாதிரி சின்னதாக தான் இருந்துச்சு. எங்களுக்கு நல்லா இருந்தது அப்படின்னாங்க. ப்ராக்டிக்கலும் அதே மாதிரி தான் ஸ்டூடெண்ட்ஸோட ரிவ்யூ இருந்தது. நல்லபடியாக முடிச்சு சப்மிட் பண்ணுற மாதிரி தான் மேம் இருந்தது. எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை, ரொம்ப நல்லாவே இருந்துச்சு அப்படின்னு ஸ்டூடெண்ட் சைட் சொன்னாங்க. ப்ராக்டிக்கல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து என்ன கேட்டிருக்காங்க, கூகுள் ஷீட் கேட்டிருக்காங்க, எக்ஸல், அட்வர்டைஸ்மெண்ட், நியூஸ் பேப்பர் நிறையவே கேட்டிருக்காங்க. ஒரே ஒரு வித்தியாசமான ஒரு இது வந்து என்னென்னா பர்பஸ் ஆஃப் க்ரீன் நோட் அப்படின்னு சொல்லி அதை பற்றி க்ரீன் நோட்லேயே வந்து டைப் பண்ணி இது பண்ணுற மாதிரி அந்த லெட்டர் ஃபார்மேட்டில் பண்ணுற மாதிரி ஒரு பொண்ணு வந்து சொல்லிட்டு போனாங்க. ஸோ மற்றபடி எல்லாமே வந்து ஓவராலாக ஈஸியாக தான் இருந்துன்னு சொன்னாங்க. ஸோ டோட் வெப்சைட் டோட் எக்ஸாம் வந்து ஃபுல்லாகவே நல்லபடியாக நல்லா ஆயிடுச்சு. இது நேற்றே வந்து இருந்தால் ரொம்ப சந்தோஷமாக இருந்திருக்கும். பட் ஓகே, நேற்று வந்து டெக்னிக்கல் இஷ்யூ உள்ள ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து அவங்க நாளைக்கு வைக்காங்க. ஸோ நீங்கள் அவங்க நிறைய பேர் கேட்டிங்க யார் யாருக்கு, நீங்கள் பாலிடெக்னிக்கில் போய் அவங்கள்ட்ட கேட்டுருங்கம்மா. ஏன்னா சில ஸ்டூடெண்ட்ஸ்க்கு மட்டும் தான் அந்த பிரச்சனை இருக்குது அப்படிங்கிறத சொல்லியிருந்தாங்க. அந்த பிரச்சனை இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் மட்டும் நீங்கள் பண்ணால் போதும். அதனால் அவங்க கேட்டுட்டு நீங்கள் வந்து எக்ஸாம் வந்து அட்டன் பண்ணணுமா என்னங்கிறத நீங்கள் பார்த்துக்கோங்க. எங்களை பொறுத்தவரை இங்கே வந்து அந்த ரெஜிஸ்டர் நம்பர் கொடுத்துட்டாங்க. இந்த ரெஜிஸ்டர் நம்பர் மட்டும் நீங்கள் ரீஷெடியூல் எக்ஸாம் அட்டன் பண்ணால் போதும். ஸோ நீங்கள் அவங்கவுங்க பாலிடெக்னிக் காலேஜில் போய் நீங்கள் கேட்டுக்கோங்க. எல்லோரும் எழுதணும் கட்டாயம் இல்லை. அதே மாதிரி ஆஃபீஸ் சப்மிட் ஆகலை அப்படிங்கிறவங்க அது பிரச்சனை இல்லை. அது ஃபுல்லாக உங்களுக்கு அவங்க சேவ் பண்ணி வச்சுருக்காங்க. அதனால் அதை திருப்பி எழுதணும்னு அவசியம் கிடையாது. தேங்க்யூ.